அனைவருக்கும் வணக்கம். நாம் திருமூலநாயனார் அருளிச் செய்த திருமந்திரத்திலே 5ஆம் தந்திரத்திலே அமைந்த ஞான பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். சித்தர் பெருமக்களுடைய பாடல்களை தொடர்ந்து வாசிக்க வாசி குறித்தாக நமக்கு ஏற்படக்கூடிய ஐயங்கள் மெல்ல மெல்ல விடுபட ஆரம்பிக்கும். உலகியல் சார்ந்து பயணிக்கக்கூடிய நம்முடைய மனம் தன் பாதையை மாற்றிக்கொண்டு சுழுமுனை மத்தியத்தை நோக்கி ஒடுங்க ஆரம்பிக்கும். ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப உச்சரிக்கப்பட்டால் அது மந்திரம் என்றாகிறது. சொல்ல வந்த கருத்தை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்த காரணத்தால் இது திருமந்திரம் என்றாகியது. மனித மனம் மறக்கும் பண்புடையது. உலகியல் சார்ந்த விடயங்களை கூட மறந்து விடுவதும் பிறகு நினைவு கூறுவதும் வழக்கமாக இருக்கிறது. அதே வேளையிலே ஞானம் சார்ந்த மனதின் தேடுதல்களை எல்லாம் பத்திரமாக ஆழ்மனத்திற்கு கடத்தி அங்கே நிலைநிறுத்துவது என்பது அத்துணை எளிதான காரியம் அல்ல. இந்த காரியத்தை செய்வதற்கு சத்குருமார்கள் ஏற்கனவே வாசியிலே வென்றெடுத்து விட்ட சித்தர் பெருமக்களுடைய ஆசிகள் அவசியமாகின்றன. அது காரணமாகவே நாம் சித்தர் பெருமக்களுடைய பாடல்களை தொடர்ந்து வாசிக்க வேண்டியது அவசியமாகிறது. அன்றாடம் நாம் செய்யக்கூடிய பணிகளுக்கு இடையிலே சித்தர் பெருமக்களுடைய பாடல்களையும் வாசிக்க வேண்டியது கடமையாகிறது. இன்றைய பாடலிலும் அதி உன்னதமான கருத்துக்கள் வருகின்றன. எழுத்தொடு பாடலும் என் கலையும் பழித்தலை பாசப் பிறவியும் நீங்கா வழித்தலை சோமனொடு அங்கியும் அருக்கன் வழித்தலை செய்யும் வகை உணர்ந்தேனே. பாடல்கள் 64 கலைகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய நூல்கள். இப்படி இந்த உலகிலே எண்ணற்ற கல்வி முறைகள் இருக்கின்றன. வழிபாடு என்றால் ஆலய வழிபாடு, நாமபாராயணம், இறைவனை குறித்தான பாடல்களை பாடி பரவுதல், இது பக்தி சார்ந்தது. பக்தி என்பது ஒருவரை பக்குவப்படுத்துவதற்காக ஏற்பட்டது. ஆனால் பக்தி மாத்திரமே ஒருவரை முத்திக்கு இட்டுச் செல்லுமா என்றால் இட்டுச் செல்லாது. பக்தி கொள்ளலாம், அது காரணமாக மனம் பக்குவப்படும். ஆனால் இந்த பக்தியாலும் பாடல்கள் பாடுவதாலும் மனித பிறவி என்பது முடிவுக்கு வராது என்று திருமூலர் குறிப்பிடுகிறார். அப்படி மனித பிறவியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? சோமனோடு அங்கியும் அருக்கன் வழித்தலை செய்யும் வகை உணர்ந்தேனே. சந்திரகளை சூரியகளையை இணைத்து சுழுமுனை மத்தியத்திலே ஆடாமல் அசையாமல் நிறுத்தக்கூடிய பக்குவத்தை பெற்றால் பிறவியை அறுக்க முடியும். அதன்றியும் வெறும் நாமபாராயணம், பஜனை பாடல்கள், பக்தியின் மூலமாக நாம் முத்தி மோட்சத்தை பெற்றுவிட முடியாது என்று திருமூலர் இங்கே தெளிவாக விளக்கிச் சொல்கிறார். விரும்பி நின்றே செய்யின் மெய்த்தவர் ஆகும், விரும்பி நின்றே செய்யின் மெய் வரை ஆகும், விரும்பி நின்றே செய்யின் மெய்த்தவம் ஆகும், விரும்பி நின்றே செய்யின் விண்ணவன் ஆகுமே. விண்ணவன் என்று யாரை குறிக்கிறார்? மறுபடியும் ஒரு தாயின் கருவறையிலே புகுந்து பிறவி எடுக்க வேண்டிய அவசியமில்லாமல் தன்னுடைய ஆத்ம பிரகாசத்தை அதிகரித்து உணர்வுகளோடு சஞ்சரித்து விரும்புகிற வரையிலும் விண்ணுலகத்திலே வாழ்ந்திருக்கக்கூடிய பக்குவத்தை பெற்றவர்கள் விண்ணவர்கள் என்று ஆவார்கள். மெய்த்தவம் செய்தவர்கள் இந்த நிலையை பெற முடியும். மெய்யான வரையாக இருக்கக்கூடிய பராபரத்தின் கட்டளைக்குட்பட்ட பகுதிகளிலே உலவி வர முடியும். உண்மையான தவத்தையும் நம்மால் கடைபிடிக்க முடியும். இது எல்லாம் நடக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? விரும்பி நிற்க வேண்டும். யோக பயிற்சியை விரும்பி ஆர்வத்தோடு பயில வேண்டும். கட்டாயத்தின் பேரிலோ வேறு எந்த காரணத்தினாலோ யோக பயிற்சியை மேற்கொண்டால் அது முழுமையான விளைவுகளை கொடுக்காது. ஏதோ ஆர்வக்கோளாறு காரணமாக சித்தவித்தை முதலாகிய தீட்சைகளை பெற்றுவிட்டு அதன் பிறகு இதை காட்டிலும் சுருக்கமான வழி இருக்குமா என்று தேடி பற்பல
பயிற்சி முறைகளை நாடி செல்லக்கூடியவர்களுக்கு திருமூலர் சொல்லக்கூடிய இந்த பாடல் சரியான புத்திமதியாக இருக்கும். செய்யக்கூடிய யோக பயிற்சியை விரும்பி செய்ய வேண்டும். அப்படி விரும்பி செய்யாமல் ஏதோ ஆர்வக்கோளாறு காரணமாக சில நாட்கள் மாத்திரம் பயிற்சி செய்துவிட்டு எனக்கு இதிலே ஏதும் தெரியவில்லை, ஏதும் கிடைக்கவில்லை என்று கடந்து சென்றால் நீங்கள் மெய்த்தவம் செய்தவர் என்று ஆக மாட்டீர்கள். நீங்கள் மெய்யான வரையை நோக்கி பயணிக்க முடியாது. நீங்கள் செய்யக்கூடிய தவம் உண்மையான தவமாகவும் இருக்காது. வெறும் சம்பிரதாயத்திற்காக மாத்திரம் செய்யப்பட்டதாக இருக்குமே அல்லாது அது உண்மையான தவம் என்று ஆகாது. இந்த கருத்துக்களை நிச்சயமாக அனைவரும் உணர்ந்திருக்க வேண்டியது அவசியமாகிறது. பேணில் பிறவா உலகு அருள் செய்திடும், காணில் தனது கலவி உளே நிற்கும், நானில் நரக நெறிக்கே வழி செய்யும், ஊனில் சுடும் அங்கி உத்தமன் தானே. இந்த பருவுடலிலே நெருப்பு இருக்கிறது. அந்த நெருப்பு உத்தமமான நெருப்பு. அதுவே ஆத்ம நெருப்பு, ஆத்ம ஜோதி. இந்த ஆத்ம ஜோதியிலே சந்திரகலை சூரியகலை என்கிற 2 பிரிவுகள் ஏற்பட்டு உடல் முழுவதும் பயணித்து நம்மை இயக்குகின்றன. இந்த 2 கலைகளும் புருவ மத்தியத்திலே கலக்க வேண்டும். அப்படி கலக்கும் போது ஞானம் என்பது பிறக்கும். உண்மையான கலவி என்பது சந்திரகலை சூரியகலையை புருவ மத்தியத்திலே கலக்கவிடக்கூடிய பயிற்சிதான். வெறும் உடல் சேர்க்கை மாத்திரம் ஆனந்தத்தை தந்துவிடாது. ஆண் பெண் சேர்க்கையின் போது ஏற்படக்கூடிய இன்பத்தை சிற்றின்பம் என்று சித்தர்கள் சொன்னார்கள். சந்திரகலை சூரியகலையை புருவ மத்தியத்திலே இணைத்து பெறக்கூடிய இன்பம் பேரின்பம் என்று சொன்னார்கள். இந்த 2 இடங்களிலும் ஆண் பெண் சேர்க்கை நிகழ்கிறது. சந்திரகலை சூரியகலையின் சேர்க்கை புருவ மத்தியத்தில் ஏற்படும் போது அது கலவி என்றாகிறது. இந்த கலவிதான் ஞானத்தை தருமே அல்லாது பருவுடல் கொண்டு ஆண் பெண் சேர்க்கையிலே ஏற்படக்கூடிய சிற்றின்பம் உண்மையான இன்பம் அல்ல என்று திருமூலர் இங்கே சுட்டிக்காட்டுகிறார். ஒத்த செங்கோலர் உளப்பிலி மாதவர் எத்தனை ஆயிரம் வீழ்ந்தனர் எண்ணிலி, சித்தர்கள் தேவர்கள் மூவர் பெருமையாம், அத்தன் இவன் என்றே அன்பு உருவார்களே. உண்மையான ஞானத்தை பெற்றிருந்த உத்தம சத்குருமார்கள் தனித்துவம் பெற்றவர்களாக இருப்பார்கள். இந்த சித்தர்கள் தேவர்கள் மூவராலும் போற்றி பாராட்டத்தக்கவர்களாக இருப்பார்கள். இந்த உண்மையை புரிந்து கொள்ளாமல் வெறும் பக்தி மார்க்கத்திலே பயணித்தது போதும் என்று கருதியிருப்பவர்கள் ஞானத்தை பெற முடியாது. தேவர்கள் மூவர்களும் கூட போற்றக்கூடிய அளவிற்கு ஆத்ம பிரகாசத்தை அதிகரித்திருந்த சித்தர்களே மேலானவர்கள் என்பது திருமூலரின் கூற்று. மூவர் என்று இங்கே சொல்லப்பட்டது மனம், புத்தி, அகங்காரம் என்கிற 3ஐயும் தான். இந்த 3ஐயும் கடந்து சித்தம் என்கிற அறிவோடு ஆன்மாவை நிலைப்படுத்தி சென்று சேர்ந்தவர்கள் சித்தத்தால் அடைந்தவர்கள் சித்தர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். இவர்கள் சாட்சாத் எம்பெருமான் ஈஸ்வரனுக்கு சமமானவர்கள் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார். இந்த உண்மையை தெரிந்து கொள்ளாமல் ஏதோ காஷாயம் பூண்டும் காவி உடை தரித்தபடியாக உருத்திராக்க மாலைகளை அணிந்தும் உடல் முழுவதும் வெந்நீர் பூசியும் பற்பல திவ்ய தேசங்களுக்கு பாத யாத்திரை சென்றும் அருவிகளிலே ஆறுகளிலே சமுத்திரங்களிலே நீராடியும் பஜனை பாடல்களை பாடிவிட்டால் நமக்கு ஞானம் கிடைத்துவிடும் என்று கருதியிருந்தவர்கள் எண்ணற்றவர்கள் வீழ்ந்துபட்டு போனார்கள். எத்தனை ஆயிரம் என்று சொல்ல முடியாது, எண்ணிக்கை அடங்காது. வெறும் பக்தியிலே மாத்திரம் முத்தியை பெற்றுவிட முடியாது. தேவர்களும் மூவர்களும் போற்றி பாராட்டக்கூடிய தகுதி சித்தர்களுக்குத்தான் இருக்கிறது. அத்தன் என்று சித்தர்களை அழைப்பார்கள். ஈசனுக்கு சமமான ஆற்றலை பெற்றவர்கள் சித்தர்கள் என்று திருமூலர் பெருமான் இங்கே குறிப்பிடுகிறார். அப்படியென்றால் வாசி சாதனத்தை முறைப்படி பயின்று தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவஜோதியை பிரகாசிக்கச் செய்து தன்னை வென்றவர்கள் சித்தர்கள் என்று ஆகிறார்கள்.
அப்படி தன்னை வென்ற சித்தர்களுக்கு தேவரும் மூவரும் கூட போற்றக்கூடிய பெருமை இருக்கிறது என்று திருமூலநாயனார் இங்கே குறிப்பிடுகிறார். அருமை சகோதர சகோதரிகளே, பக்தி என்பது மனதை பக்குவப்படுத்துவதற்காக, அது மாத்திரமே முத்திக்கு போதுமானது அல்ல. பக்திதான் தொடக்கம். பக்தியை கொண்டு மனத்தை பக்குவப்படுத்தி உழுது பண்படுத்திய நிலத்திலே நற்கதிர்களை நட்டு விளைவிப்பதைப் போல பக்தி மூலமாக பக்குவப்படுத்தப்பட்ட மனத்திலே எம்பெருமான் ஈசனுடைய சிந்தனைகள் எழும்போது அது விளைந்து பயிராகி ஞானம் என்கிற கதிர்களை கொடுக்கும். இதைத்தான் திருமூலர் பெருமான் இங்கே சொல்லுகிறார். பக்தியிலே இருப்பவர்கள் பக்குவப்பட வேண்டும். ஆனால் இன்றைய நாளிலே பக்தியிலே இருப்பவர்கள் அங்கேயே இருக்கிறார்கள். அங்கிருந்து நகர்ந்த பாட்டை காணோம். ஆலயம் வழிபடுவது, அர்ச்சனைகள் செய்வது, மந்திர உச்சாடனம் செய்வது, இப்படியே காலத்தை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்த நிலையை நோக்கி அவர்கள் நகர்வதாக காணோம். அப்படிப்பட்டவர்களுக்கு புத்தி சொல்லும் விதமாகவே திருமூலர் பெருமான் இங்கே அங்கேயே நிற்காதீர்கள், நகர்ந்து அடுத்த இடத்திற்கு செல்லுங்கள் என்று சொல்லுகிறார். பக்தி தேவைதான், அது பக்குவம் பெறும் வரையிலும். பக்குவத்தை பெற்றான பிறகு பக்தியிலே இருந்து ஞானத்தை நோக்கி பயணிக்க வேண்டும். அதுதான் உண்மையான மோட்சத்திற்கான வழி என்று திருமூலர் குறிப்பிடுகிறார். மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.